நாமத்துக்கு சுத்தம் உண்டாவதாக ஜெபிப்போம். பிரயோஜனமானவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். பரவாயில்லை என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிறோம் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் எப்போதும் பிரீதியாக இருப்பதாக. அல்லேலூயா. என்று நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், பரலோகத்தில் பார்க்கும்போது அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்று புஸ்தகங்களை பார்க்கலாம். சரி, ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 7:10. பார்க்கிறோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ வந்து புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. இது ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, நீங்க பரலோகம் செல்லும் போது உங்களுக்காக புஸ்தகங்கள் திறக்கும் போது அங்க நீங்க வந்து கன்ஃபியூஷனா இருக்கக்கூடாது. இது என்ன புஸ்தகம், இது ஏன் திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால இந்த சில காரியங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எழுதினார். இதுல வந்து நம்ம ஒரே புஸ்தகம், அதாவது ஜீவ புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன, யாருடைய பெயர்கள் அதில் இருக்கும், அந்த புஸ்தகத்தில் நம்ம பெயர் எழுதப்படுவதற்கு என்ன தகுதி, சரிங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சு கேளுங்க, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு செய்தியாக இருக்கும். சரி, ஒரு வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15. பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வசனம் சொல்கிறது. அப்ப ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள் இல்லை, அவர்கள் எங்க போறாங்க? அக்னி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். சரி, நம்ம அந்த புஸ்தகத்துல ஒரு லிஸ்ட் இருக்கிறது இல்லையா? அவங்க பெயரெல்லாம் எழுதியிருக்கும். அந்த பெயர் எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவங்க நரகத்துக்கு போவார்கள் என்று இங்க வசனம் சொல்கிறது இல்லையா? அந்த புஸ்தகத்தில் நிறைய லிஸ்ட் இருக்கு. அந்த புஸ்தகத்தை பொறுத்து தான் நரகத்துக்கு போவதும் இல்ல பரலோகத்துக்கு போவதும் ஆகிய காரியங்கள் இங்க இருக்கிறது. இப்போ வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 90:10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், என் பலத்தினாலே 80 வருஷம் என்று அங்க மோசே சொல்கிறார். அப்ப ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும்னா நம்ம இங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் அது இருக்கிறது இல்லையா? நீங்க வாழ்கிறது 70 வருஷம் 80 வருஷத்தை பொறுத்து தான் உங்களுடைய பெயர்கள் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறதா இல்லை எழுதப்படாமல் போகிறதா என்பது அதை பொறுத்து தான் இருக்கிறது. சரிங்களா? ஆண்டவர் வந்து யாரையும் வந்து வலுக்கட்டாயமாக யாரையும் வந்து அவர் சொல்ல மாட்டாரு இல்லையா? வலுக்கட்டாயமாக யாரையும் அவர் வந்து நரகத்துக்கு தள்ளவும் மாட்டாரு, வலுக்கட்டாயமா யாரும் பரலோகத்துல இழுக்கவும் மாட்டாரு. அவர் வந்து ஜீவ வழியும் நரக வழியும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை நீங்க தான் சூஸ் பண்ணணும், நீங்க தான் அதுக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். அது போறதான வழியை அவர் வேத புத்தகத்துல அவரு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுறாரு, அது போறதற்கான வழியை உங்களுக்கு காட்டுறாரு. 2 பாதையை வைத்திருக்கிறார். சூஸ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு என்பது உங்க கையில தான் இருக்கும். வசனம் படிங்க. எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 21:8. அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்களா, அப்ப வந்து உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியும் மரண வழியும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சூஸ் பண்றது உங்க கையில இருக்குது. நம்ம எந்த பாதையை சூஸ் பண்றோம்னு ஆண்டவர் அங்க 2 காரியத்தை வைத்திருக்கிறார். அதை சூஸ் பண்றது உங்க கையில இருக்கிறது. அந்த ஜீவ வழி போறதுக்கான வழியையும் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்துல சொல்லியிருக்கிறார். நீங்க இன்னும் இதை புரிஞ்சு கொள்ளணும்னா உங்களுக்கு இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்வான் லாஸ்ரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐஸ்வர்வான் லாஸ்ரு 2 பேரும் மறிக்கிறாங்க. ஐஸ்வர்வான் எங்க போறான்? பாதாளத்துக்கு போகிறான். லாஸ்ரு எங்க போறாரு? ஆபிரகாமுடைய மடியில போறாரு. ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது ஐஸ்வர்வான் சொல்வான் ஆபிரகாமை பார்த்து, ஆண்டவரே எனக்கு 5 சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ருவை அனுப்புங்க, அவன் போய் அங்க வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லட்டும், ஏன்னா நான் பண்ண தப்பே அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க ஐஸ்வர்வான் அங்க கதறுகிறாங்க. இப்போ மோசே அவர் பார்த்து, அப்போ ஆபிரகாம் என்ன சொல்வார்னா, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, மோசே எழுதின 5 ஆகமங்கள் இருக்கிறாங்க. அது என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசிகளா ஏசாயா, எரேமியா, அநேக தீர்க்கதரிசிகள். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு வேத புத்தகம் இருக்கிறது.
இல்லையா? அதை படிக்கிட்டோம். அது அவங்களுக்கு வந்து வழிகாட்டும், எது நரகத்துக்கு போகிற வழி, எது பரலோகத்துக்கு போகிற வழி என்று ஆபிரகாம் சொல்வார். அப்ப பாருங்க, நம்ம நரகத்துக்கு போறதும் பரலோகத்துக்கு போறதும் நம்ம கையில இருக்கிறது. அதுக்கான வழிகாட்டியாக இந்த வேத புத்தகம் இருக்கிறது, இல்லையா? அப்ப நான் சொன்னது போல ஆண்டவர் வந்து யாரையுமே வலுக்கட்டாயமாக பாதாளத்தை தள்ளுறதும் கிடையாது, பரலோகத்துல இழுக்கிறதும் கிடையாது. அவங்களுடைய சுய இஷ்டத்துக்காக தான் ஆண்டவர் அதை விட்டு வைத்திருக்கிறார். ஆனா ஒரு காரியம் என்னால சொல்ல முடியும், இப்ப நரகத்தில் இருக்கிறவங்க என்னத்தம்மா தினமும் கேட்டுட்டு இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு என்றுதான் நரகத்தில் இருக்கிறவங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு காலம் கடந்து போச்சு. ஆனா ஆண்டவர் நம்ம இப்ப இருக்கும்போது அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், இல்லையா? அங்க போயிட்டு அப்புறம் நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. சரிங்களா? சரி, இன்னொரு வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13:8. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம், இல்லையா? இப்ப ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகம், இல்லையா? பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யார் இந்த பூமி குடிகள், இல்லையா? யார் அதை வந்து வணங்குவார்கள் பார்க்கும்போது, நீங்க அதே அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது அங்க என்ன சொல்லப்படும்னா, 1ஆம் வசனத்துல ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்படும். அந்த மிருகத்தை இவர்கள் வணங்குகிறார்கள். அந்த மிருகம் என்னன்னா அந்தி கிறிஸ்து. சரிங்களா? அந்தி கிறிஸ்துவை இவர்கள் வணங்குவார்கள் என்று யாரு? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிராத மக்கள் வந்து அந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இப்ப வேதாந்தத்தில் பார்க்கும்போது 3 காலங்கள் இருந்தது. ஒன்று வந்து மனசாட்சியின் காலம், இல்லையா? மோசைக்கு முன்பாக அது இருந்தது. அதாவது என்னன்னா, மனுஷனுக்கு மனசுல என்ன தோன்றுகிறதோ, எது சரியாக படுகிறதோ அதை வந்து செய்து கொண்டிருந்தான். அடுத்ததாக மோசே வரும்போது அவருக்கு நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வரணம் வரைக்கும் அந்த நியாயப்பிரகாரம் காலம் இருந்தது. அடுத்ததாக வந்தது கிருபையின் காலம், அது சபையின் காலம். நம்ம இப்ப இருக்கிறோம், இல்லையா? இப்ப வந்து இது வந்து சபையின் காலம். என்னன்னா, ஆவியானவர் சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தான் சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும். அப்ப என்ன பண்ணும், இந்த சபை எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது சபைனா நாம இல்லாம வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப ஆவியானவரும் அங்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் சபை இருக்கும், ஆனா பேரளவுல சபை இருக்கும். அதாவது ஆவியானவர் இருக்க மாட்டார், பேரளவுல சபை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகை வந்து மிக 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 சமீபமா இருக்கிறது. நான் வந்து சும்மா அவங்க சொல்றதுக்காக சொல்ல, நான் வசனத்தை ஆதாரத்தோட சொல்றேன். ஏன்னா நல்ல கவனிக்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நேரங்களை அறிய மாட்டீங்க. அப்போ அவர் எந்த நாழிகையில வருவார் என்று அறிய மாட்டோம், எந்த நாள்ல வருவார் நமக்கு தெரியாது. ஆனா வந்து ஆண்டவர் சொல்றாரு, காலத்தை நிதானித்து பார்க்கும்போது அந்த வருகையின் அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமா இருக்கிறது. அதுதான் இந்த கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரை பின்பாடி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்கும். இந்த கிருபையின் காலம் முடியும். இப்போ வசனம் சொல்றேன்னா ஒரு வசனம் படிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. பாருங்க, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க. இப்ப நமக்கு எப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும்? இந்த பூமியில நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? இப்போ நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து ரிட்டையர் ஆனா கூட நீங்க வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கணும், இல்லையா? நீங்க 60 வயசு 70 வயசு ஆனா கூட உங்களுக்கு வந்து காரியங்கள் இருக்கும். நீங்க வந்து உழைக்கணும், இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும். அந்த காரியம் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், இல்லையா? சரீரத்தில் பலவீனம் வரும். நம்ம இளைப்பாறுதல் சொல்லும் போது இந்த பூமியில வந்து நமக்கு இளைப்பாறுதல் வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா வந்து முழுமையான இளைப்பாறுதலா இருக்காது. எப்போ நமக்கு இளைப்பாறுதல் வரும்னா, நம்ம வந்து பரலோகத்துக்கு போகும்போது தான் முழுமையான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். சரி, அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிங்க. இப்போ ஆண்டவர் எப்போ இளைப்பாறினார்னா 7வது நாள்ல
இளைப்பாறினார் வசனம் சொல்றது. சரிங்களா, நல்லா கவனிங்க. 6 நாள் அவருடைய வேலைகளை செய்தார். 7ஆம் நாளில் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட் எடுத்தார். அதைதான் இளைப்பாறுதல். சரிங்களா, இப்ப நீங்க வந்து 9ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரத்தில் 9ஆவது வசனம். இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வரப்போகுது. நமக்கு எல்லாம் இளைப்பாறுகிற காலம் இனிதான் வரப்போகுது அப்படின்னு வந்தது இப்ரேயர் சொல்றாரு. இளைப்பாறுற காலம் எப்போ வரும்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் இளைப்பாறுதல் காலம் வரும். இப்போ ஆண்டவர் எந்த நாள்ல இளைப்பாறினாரு? 7ஆவது நாள். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை எபிரேயர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எப்படி ஆண்டவர் வந்து 6ஆம் நாளில் அவர் வேலைகள்லாம் முடித்து 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்தாரோ அதே போல தேவ மனிதனும், அதாவது அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவனும் அவரை போல வந்து ஓய்ந்திருப்பான் என்று வசனம் சொல்கிறது. சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14:13. பாருங்க, அவருடைய பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுதல். இப்ப இங்க வந்து மரணத்தை குறித்து இங்க பேசுகிறார் இல்லையா? அப்பதான் நமக்கு இளைப்பாறுதல் வரும் என்று சொல்லுகிறார். இப்போ தேவன் வந்து தம்முடைய கிரிகளை எத்தனை நாள்ல முடிச்சாரு? 6 நாள்ல முடிச்சாரு இல்லையா? 7ஆவது நாள்ல அவரு இளைப்பாறினார். இது நமக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லை. வானம் பூமியை வந்து 6 நாளை படைச்சு 7ஆவது நாள் அவரு இளைப்பாறினார். நமக்கு இளைப்பாறுகிற ஒரு காலம் வருகிறது என்று எபிரேயர் சொல்றாரு. இப்ப நல்லா பாருங்க, 2 பேதுரு திருப்பி கொள்ளுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. இது வந்து பேதுரு தன்னுடைய கடைசி நாள் இல்லை, அவர் மரிக்க போகிற நேரத்துல இந்த காரியத்தை வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் மரிக்க போகும்போது அவர் சொல்ற காரியம் வந்து நமக்கு வந்து உன்னிப்பா கேட்போம் இல்லையா? இப்ப பாருங்க, 2 பேதுரு 1:13. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, என் கூடாரத்தை விட்டு நான் போக போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் என்ன மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவார். அந்த அதிகாரத்துல நல்லா படிங்க, நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது. இப்ப அதே அதிகாரத்துல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. இங்க வந்து அவர் நியாய தீர்ப்பு குறித்து பேசுவார் இல்லையா? 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம் படிங்க. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இப்ப நோவா குறித்து அவர் பேசுறாரு. சரிங்களா, அடுத்த வசனம் பாருங்க. சோதோம் கோமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாகவும் கவிழ்த்துக் கொண்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டுக்கு நீதியுள்ள தன்னுடைய இதயத்தில் பாதிக்கப்பட்ட லோத்தை அவர் ரட்சித்திருக்க. சரி பாருங்க, இப்ப வந்து முதல்ல என்ன சொன்னா, நோவா குறித்து சொன்னாரு. அப்ப சோதம் குமாரோட அழிவு குறித்து சொல்றாரு. சரிங்களா, இதுதான் அவர் கடைசியாக அவர் சொல்லுகிற காரியம். இப்போ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம் படிங்க. அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன நடக்க போகுது? இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, இதுதான் இப்போ நடக்க போகிறது. நடந்ததெல்லாம் சொன்னாரு. நோவாவுடைய காலத்தில் எப்படி அழிந்தது, சோதம் குமாரை எப்படி அழிந்தது சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, இந்த பூமியும் அதே போல அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை அவர் சொல்லுவார். அடுத்த வசனம் படிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இப்ப பாருங்க, சொல்றாரு கர்த்தருக்கு 1000 வருஷம் எப்படி இருக்கான்? ஒரு நாளை போல இருக்கிறது இல்லையா? இதை நீங்க அறியாது இருக்க வேண்டாம் என்று ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் வந்து 6 நாள் வேலை பார்த்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். இப்ப
இப்போ கர்த்தருக்கு 1000 வருஷம் எப்படி இருக்குதுன்னா ஒரு நாளை போல இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு வருஷம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? இப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வருஷம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வருது, 365 நாள் ஆகுது, சரிங்களா? அப்போ 365 நாள் சுற்றி வரும்போது நம்மளுக்கு ஒரு வருஷம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம், நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம். இதே நீங்கள் வந்து மெர்க்குரியில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதாவது புதன் கிரகத்தில் இருக்கீங்க. அப்போ இருக்கும்போது இந்த புதன் கிரகம் வந்து சூரியனை சுற்றுறதுக்கு 90 நாள் போதும். 90 நாள்லேயே வந்து அது வந்து பூமியை சுற்றி வந்தால் கிட்டத்தட்ட 88 நாள்லேயே வந்து அது சுற்றி வந்துடும். இப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு வருஷம் உங்களுக்கு 88 நாள் தான். இதே கடைசி கிரகமான ப்ளூட்டோவில் இருந்தீங்கன்னா அது பூமியை சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? 9500 நாள்கள் ஆகுது. அதாவது 90,500 டேஸ் ஆகுது அதை சுற்றி வர்றதுக்கு, நீங்கள் அந்த கிரகத்தில் இருந்தீங்கன்னா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, பூமியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து 365 நாள் ஆகுது. அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? மெர்க்குரியில் இருக்கிறாரா, ப்ளூட்டோவில் இருக்காரு? அவர் பரலோகத்தில் இருக்காரு, இதெல்லாம் தாண்டி இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து 1000 வருஷம் என்பது ஒரு நாளாக அவர் பார்க்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம இந்த பூமி தொடங்கி எத்தனை நாள் ஆயிருக்கு? ஆதாம் ஏவல் காலத்திலேருந்து பழைய ஏற்பாடு வரைக்கும் 4000 வருஷம், சரிங்களா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் பிறகு, இயேசு கிறிஸ்துவின் மரித்த பிறகு இப்போ வரைக்கும் 2026 வருஷம். 6000 வருஷம் முடிஞ்சிச்சா? ஆண்டவர் பாறையில் எத்தனை நாள்? 6 நாள். அது எத்தனாவது நாளில் இளைப்பாறினார்? 7வது நாள். இப்போ நம்ம 7வது நாளுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கோம். இது இளைப்பாறுகிற காலமாக இருக்கிறது. இளைப்பாறுகிற காலமாக இருக்கிறதுனால ஆண்டவர் எப்போ வேணாலும் அவர் வருவார், அவருடைய ரகசிய வருகை ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? 6000 வருடத்தை நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம ப்ரிசைஸாக பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லையா? அப்போ இன்னும் வந்து நம்ம வந்து 2026 இருக்கோம். இப்போ 33 வருடத்துக்கு இன்னும் 7 வருஷம் 8 வருஷம் இருக்குது. அது முடியும் போது முழுமையாக இந்த 6 நாட்கள் முடியும். ஆண்டவருடைய பார்வையில் 6 நாட்கள் முடியும். 7வது நாளில் இளைப்பாறுகிற காலமாக போகும். இப்போ ஆண்டவர் நாள் தான் 7வது நாள் இளைப்பாறுகிறது போல நம்ம எல்லாரும் வந்து இளைப்பாறுகிற காலத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு போவார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம நாமங்கள் எல்லாம் எங்கே இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். எழுதப்படலைன்னா நம்ம அக்னியின் கந்தகமான கடலிலே நம்ம தள்ளப்படுவோம் என்று சொல்கிறது. இன்னொரு வருஷம் பாருங்க, சங்கீதம் 90:4 பாருங்க. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுதான் சொல்லுகிறது இல்லையா? 1000 வருஷம் நேற்று கழிந்த ஒரு நாளை போல தான் இருக்குது. ஆண்டவரை பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. சரி, அடுத்தது பாருங்க, எப்போது நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? சரிங்களா? நம்மளுடைய நாமங்கள் எல்லாம் எப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 32. இங்கே ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடக்கிறது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, இங்கே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்கே போகிறாங்க? கானான் தேசத்துக்கு போகிறாங்க இல்லையா? அப்போ வந்து இங்கே மோசே வந்து சீனாய் மலைக்கு அவர் போகிறாரு. ஏன்னா ஆண்டவர் அவரை அழைத்திருப்பார், நியாயப்பிரமாணங்களை கொடுப்பதற்காக, ஆண்டவருடைய கட்டளை கொடுப்பதற்காக ஆண்டவர் அவரை சீனாய் மலைக்கு அழைச்சிருக்காரு. மோசே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போல, எந்த உணவையும் எடுத்துகிட்டு போல, சீனாய் மலைக்கு போயிட்டாரு. 10 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 30 நாள் ஆகுது, 40 நாள் ஆகுது. என்ன ஆச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. இவங்களும் அந்த மலைக்கிட்ட போக முடியல, ஏன்னா அது அக்னி ஆகல நிறைஞ்சிருக்கு. அது வந்து ஒரே புகமூட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆரோனிடம் சென்று, மோசைக்கு என்ன நடந்தது தெரியல இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எழுந்து எங்களுக்கு முன்னே செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆரோன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆரோன் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஆரோன் என்ன பண்ணாரு? கண்டுக்குட்டி உண்டாக்கினாரா? கண்டுக்குட்டி உங்களுடைய பிரஷரை தாங்க முடியாம அவர் ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி என்ன சொல்றாரு? உங்கள் எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே சொல்லி அவரு சொல்லிடுறாரு. இவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எகிப்து தேசத்துல அவங்க வந்து கடைபிடித்த இந்த சிலை வழிபாட்டுக்குள்ள மறுபடியும் போயிடுறாங்க. சிலைகளை வழங்க ஆரம்பிச்சுறாங்க. அது பண்டிகையை கொண்டாடுறாங்க. இப்போ ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. கர்த்தர் வந்து மோசையோட பேசுகிறார். 7ஆம் வசனம் படிங்க, 32:7. பாருங்க என்ன சொல்றாரு? நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள்னு சொல்றாரு. ஆனா நடத்தினது யார்? இது வரைக்கும்
கர்த்தர் தான் நடத்தினாரு இல்லையா? சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரு, அவங்கள நடத்தினாரு, பார்வோனுடைய சேனைகளை மூடினாரு, மேக ஸ்தம்பமாக அஸ்தி ஸ்தம்பமாக நடத்தினாரு. ஆனா இங்க அவர் பாவம் செய்யும் போது அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று மோசே பார்த்து சொல்றாரு. இப்போ பாவம் செய்யும் போது ஆண்டவருக்கும் நமக்குள்ள இடைவேளை பெரிதாக விடுகிறது இல்லையா? இவங்க வந்து ஆண்டவர் நடத்தி வந்தது என்னாமல் இந்த விக்கிரகங்களுக்கு தங்களை விற்று போட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சொல்றாரு. அப்ப பாருங்க 10ஆம் வசனம் படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாரையும் நான் அழிச்சு போடுறேன். கிட்டத்தட்ட 6000 ஆண்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அழித்து போட்டு உன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்குவேன் என்று மோசே கிட்ட சொல்றாரு. பாருங்க, கூட்டிட்டு வந்த எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த ஜனங்க எல்லாரையும் நான் அழிச்சிட்டு உன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வந்து மோசேயை பார்த்து சொல்றாரு. அப்போ 11ஆம் வசனம் படிங்க. இங்க சொல்றாரு, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதுன்னா இல்லையா? அவர் வந்து ஆண்டவரோட வந்து வாக்குவாதம் பண்றாரு, டிஸ்கஷன் போகுது. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரை கூட்டிட்டு வந்தீங்க, இந்த ஜனங்க விரோதமாக நீங்க ஏன்டா ஆண்டவரை எழும்புறீங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை எல்லாம் அழிச்சிட்டு உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு அதுக்கு ஒத்துக்கல இல்லையா? நீங்க கூட்டு வந்த இந்த ஜனம், இதை நீங்க அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருங்க மன்றாடுகிறாரு. இப்ப 13ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான், ஆண்டவரே எப்படியாவது ஜனங்களை மன்னிங்கன்னு சொல்லி. இப்ப 14ஆம் வசனம் பாருங்க, 14. இவங்க கெஞ்சி பிரார்த்திக்கிறான், ஆண்டவர் வந்து பரிதாபம் கொள்றாரு. அவர் வந்து அந்த நியாய தீர்ப்பை அப்ப தடுத்தாரு. அந்த 20 லட்சம் ஜனங்களே அழிக்க கூடாதுன்ற நியாய தீர்ப்பு அவரை தடுத்தாலும் அவருடைய கோபம் வந்து அங்க குறையல இல்லையா? ஒரு பெரிய நியாய தீர்ப்பு தடுக்கப்பட்டது, ஆனாலும் அவருடைய கோபம் வந்து அவர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இப்ப மோசே சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யாருன்னு சொல்லும் போது லேவி கோத்திரம் வருகிறார்கள். வந்தவொடனே மோசே சொல்றாரு, இந்த காரணமா இருந்தவர்களை, இந்த வழி நடத்துறவர்கள் எல்லாம் வெட்டி போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க போய் கிட்டத்தட்ட 3000 பேரை வந்து அவங்க வெட்டி போட்டார்கள். அப்போ வந்து ஆண்டவருடைய கோபம் வந்து அங்க வந்து குறையல. பாருங்க, இப்ப என்ன பண்றாரு மோசே? 32ஆம் வசனம் படிங்க. இதுதான் வந்து ஹையர் லெவல் ஆஃப் இன்டர்செசரி பிரேயர். அதாவது அவருடைய உயிரையே பணைய வைத்து அங்க ஜெபிக்கிறாரு மோசே. நீங்க மன்னிச்சுனா மன்னிச்சாருங்க, இல்லைன்னா வந்து என் பேரை வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிழக்கி போட்டுருங்க இல்லையா? இந்த ஜனங்களை மன்னிங்க, இல்லைன்னா என் பெயரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி இங்க வந்து திருப்பல் நின்று இவர் ஜெபிக்கிறார். அடுத்த வருஷம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்றாரு. இப்ப 2 காரியங்கள் நடக்கிறது. மோசே பாவம் செய்யாதவன், அவன் சொல்றான் என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்றாரு. அவன் பாவம் செய்யாதனால ஆண்டவர் நினைச்சாலும் அதை கிறுக்கி போட முடியல இல்லையா? பாவம் செய்தவர்களை நான் அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர் பேரை கிறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இங்க வந்து நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அடுத்த வருஷம் படிங்க, 34ஆம் வருஷத்தை படிச்சிடலாம். நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை நான் விசாரிப்பேன் என்று இங்க சொல்லுகிறார் இல்லை? நம்ம இப்போ வந்து இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்தான ஒரு வெளிச்சம் நமக்கு இப்போ இங்கே கிடைக்கிறது. இப்போ என்ன ஆகுதுன்னா, எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வரும்போது பஸ்காவாகி ஆடு அடிக்கப்பட்டு இந்த இஸ்ரவேலினுடைய வாசல்களை வந்து அதை வந்து தடவினார்கள். அது என்ன அடையாளம்னா, அந்த பஸ்கா அந்த ரத்தத்தின் மூலமாக இவர்கள் எல்லாம் காக்கப்பட்டு எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள் இல்லையா? இப்ப நாமும் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே நாம கழுவப்பட்டோம் இல்லையா? எப்படி பழைய ஏற்பாட்டில் பஸ்காருடைய ரத்தத்தால், ஆட்டோடைய ரத்தத்தாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் காக்கப்பட்டார்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துனுடைய
ரத்தத்தாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி இவங்க வந்து எகிப்து தேசத்துலேருந்து கானான் தேசத்துக்கு போனார்களோ அதே போல் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு நம்ம வழி பிரயாணமாக போயிட்டு இருக்கோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 5:7 இந்த வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு பஸ்கா ஆடு இருந்ததோ அதே போல கிறிஸ்துவ நமக்கு பலியிடப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க வந்து எகிப்து தேசத்துலேருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது இந்த சிலை வழிபாட்டில் அவருக்கு வந்து விரோதமாக, இயேசுக்கு விரோதமாக அவர் வந்து நிற்கும்போது அவருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் அழிக்கப்படும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நாள் காரியம் கிடையாது. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன் இல்லையா, இப்போ நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எப்படி வேணா வாழ்வேன் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்ல முடியாது. இப்போ இதில் பாருங்க, அவங்க வந்து அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு ரத்தத்தால் பாதுகாக்கப்படும் போது அவங்க 20 லட்சம் பேருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா? அதுதான் இவங்க மோசஸ் சொல்றாரு, என் பேரை வேணா அழிச்சிடுங்க, ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் இல்லை, நான் பாவம் செய்தவர்களுடைய பேரை தான் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்றாரு. இப்போ நம்மளும் வந்து ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நம்மளுடைய இந்த பயணத்தை நம்ம தொடங்கும் போது இல்லையா, நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது மத்தேயு 10:22 முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. ஒரு நாள் என்னோட பேர் எழுதப்பட்டுச்சு, அதனால் எப்படி வேணா வாழ்வேன் இல்லையா, நான் என் பேர் வந்து ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எப்படி வேணா என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து இருக்க முடியாது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு கிறிஸ்துவன் என்று அவனை பேர் வச்சுக்கிட்டாலோ இல்லை வந்து கிறிஸ்துவன் சொல்றவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் தான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்வான் என்று வசனம் வந்து தெளிவாக சொல்லுகிறது. சரியா? அதான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்றது போல நம்மளுடைய நாமத்தை எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ அப்போ எழுதி வச்சுட்டாரு. ஆனால் நம்மளுடைய செய்ய வேண்டிய காரியம் என்னத்தமா, நம்ம வந்து எப்படி வேணா வாழலாம், நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த ரத்தத்தாலே நம்ம கழுவுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு சிறிய தவறு செய்தால் கூட ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஒரு ரத்தத்தால் கழுவுங்கன்ற உணவு உங்களுக்குள்ளே இருக்கும் போது தான் உங்கள் பெயர்கள் வந்து ஜீவ புஸ்தகத்தில் நிரந்தரமாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். திருப்பிக் கொடுங்கள். சங்கீதம் 69:21 வசனத்திலிருந்து படிக்கலாம். சங்கீதம் 69:21. இது வந்து தாவீது இந்த சங்கீதமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரி, அதாவது டைரெக்டாக அவர் பேசுகிற மாதிரி இந்த சங்கீதம் இருக்கும். பாருங்க. இப்போ தாவீதுக்கு யாராவது ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தாருங்களா? இல்லை. யாருக்கு கொடுத்தாங்க? இயேசுக்கு தான் கொடுத்தாங்க இல்லையா? இங்கே வந்து அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார் இல்லையா? சிலுவை மரணத்தை குறித்து இவர் பேசுகிறாரு. இப்போ 25ஆம் வசனத்தில் பாருங்க. 26-27 படிங்க. என்னன்னா, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்த காரணமாக இருந்தார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அறைந்தவர்கள். 28ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கி போடப்படுவதாக சொல்றாரு. நீதிமானின் பேரோட அவர்கள் பேரை எழுதப்படாதுங்க. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் யாரோட பேர்கள் இருக்கிறது? நீதிமான்களோட பேர்கள் இருக்குது. அவர்களோட பேர்களோட இவருக்கு பேர்ல எழுதாதீங்க. ஏனென்றால் குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் இல்லையா? சிலுவை மரணத்துக்கு இவர்கள் என்னவா இருந்தாங்க? காரணமா இருந்தாங்க. சரி, நீங்க வந்து இது பழைய ஏற்பாடு இல்லையா, அல்லாத இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து இது பேசுகிறது, நான் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிலன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு வசனம் படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-5-6. எபிரேயர் 6:4-5-6.
பாருங்க, மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியார். நம்ம இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க இல்லையா, நான் அறையிலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. தேவனுடைய குமாரனை தாங்கள் மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானத்தைப்படுத்துகிறபடி இயேசு கிறிஸ்துவை நல்லா அறிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் நம்ம பாழ்வ வாழ்க்கையில் நம்ம போகும்போது பின்மாறி போகும்போது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த சங்கீதம் இல்லையா 69 நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இல்லையா. அவங்க குற்றமில்லாத ரத்தம் சிந்த காரணமாக இருந்தார்கள், அவர் சிலுவையில் அறைந்தார்கள், அவருடைய பேர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்க போடுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்ற டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும் அந்த சங்கீதம். இந்த வசனத்தை பார்க்கும்போது அவரை மறுதலித்து போகிறவர்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு தடவை என் பேர் எழுதப்பட்டது, இனி என் பேர் அழிக்கப்படாது நம்ம ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நான் ஒரு தடவை தவறி விழுந்துட்டானா ஆண்டவரிடம் போய் மன்னிப்பு கேட்ட ஒரு ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டு நம்முடைய பெயருக்கு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்னொரு வசனத்தை படிக்கலாம். இதுல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25, 26, 27. எபிரேயர் 10, 25, 26, 27. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க இல்லையா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். நான் சொல்லிட்டு இருக்கேன் புத்தி, அதுதான். அப்படியே படிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது. அது அந்த அளவுக்கு நீங்க புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். சத்தியத்தை அறிந்து எல்லா சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, வேத வசனம் தெரியும், ஒவ்வொரு வாரமும் பிரதர் உங்ககிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அறிந்து மனப்பூர்வமாய் நீங்க பாவம் செய்தீர்களானால் வேற பலி இல்லை என்று வசனம் சொல்கிறது. அடுத்த படிங்க. நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றி கோபாக்கினையுமே இருக்கும். நியாயத்திற்கு வருகிறோம் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். நியாயத்திற்கு வருகின்ற காலம் மிக மிக விரைவில் வரப்போகிறது. அதனால நம்ம சபை கொடுத்து விட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு புத்தி சொல்லணும், நாளானது சமீபித்து வருகிறது போல நம்ம புத்தி சொல்ல காணுவோம் என்று வசனம் சொல்கிறது இல்லையா. அதனால உங்க நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பது மிக 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 முக்கியம். சரிங்களா? நான் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி வேணா வாழ்வேன் நம்ம வாழ முடியாது. ஏன்னா எந்த நேரத்திலையும் நம்மளுடைய பாவங்கள் எட்டும்போது ஆண்டவர் அதை கிறுக்கி போட அவரால் முடியும். அதை தான் நம்ம 2 வருஷத்தின் மூலமா பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன இல்லையா, என் பேர் அதில் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறுதி எப்போது ஏற்படும். நான் போய் பரலோகத்தில் போய் புத்தகத்தை திறங்க நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இங்கிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:3. பவுல் அழகாக சொல்றாரு, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. உங்க எப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்கிற உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தோணுனா, எப்போ நீங்க சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, எப்போ உங்களுக்குள்ள ஆத்ம பாரம் இருக்கிறதோ, அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. இதுதான் பிரதரும் சொன்னார் இல்லையா, ஆத்ம பாரம் இல்லாம இருக்காதீங்கன்னு. எப்போ ஒரு மனிதரை குறித்து உங்களுக்கு கரிசனை இருக்கிறதோ, அவன் ஆத்மா நரகத்துக்கு போகுதே, அவனை பரலோகத்தில் கொண்டு வரணுமே என்ற பாரம் உங்களுக்குள்ள எப்போ தோன்றுகிறதோ, அப்போ நீங்க சொல்லலாம் உங்க நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. இல்லை பிரதர், அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, நான் பாட்டே வாழ்க்கை வாழி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு பெரிய டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கீங்க இல்லையா. அழிந்து போகிற மக்களை குறித்து கரிசனை உங்களுக்குள்ள இல்லைன்னா, அழிந்து போற மக்களை குறித்த ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இல்லைன்னா, உங்க பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கிறது. சரிங்களா? அப்போ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒரே ஒரு காரியம் தான் இருக்கணும். என்னது?
ஆத்ம ரட்சிப்பு. எப்படியாவது இந்த மகன் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இந்த மகன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் என்ற பாரம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்கு நீங்க சொல்லாமலே தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. சரியா? இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கஷ்டத்தை சொல்றாங்கன்னு வச்சுங்க. அநேகர் சொல்லுவாங்க இல்லையா, என்கிட்ட கடன் பிரச்சனை இருக்கு, என் சரீரத்தை பலவீனம் இருக்கு. நீங்க உடனே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நபர்கிட்ட போங்க, அவர் குறைஞ்ச வட்டிக்கு வட்டி தருவாரு, அதை வாங்கி இந்த கடனை அடிங்க அப்படின்னு நீங்க சொல்லாம அவர் நீங்க என்ன சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, துன்பம் இருக்கா, உங்களுக்கு ஒரே தீர்வு என்ன, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தீர்வு. அதை நீங்க சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்து திடப்படுத்தி அவங்களுக்கு நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வரலாம், இல்லை அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட பாரம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன் உங்க நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். அந்த பாரம் உங்களுக்குள்ள இல்லைன்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். உங்களுக்கு யாராவது பிரச்சனை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பாரு, அவர் தான் ஒரே சொல்யூஷனு அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டனாலே அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் இல்லையா? இதுதான் ஒரு உண்மையான, அதாவது ஒரு எஃபெக்டிவான ஊழியம். அதுதான் நீங்க பெரிய மேடை போட்டு எல்லாருக்கும் பிரசங்கத்தை சொல்றதை காட்டிலும் ஒவ்வொரு நபரும் இப்ப இருக்கிற இங்க 50 பேரும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீங்க இந்த கிறிஸ்துவை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த இந்த 50 100ஆக மாறும். இப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிற 1 கோடி கிறிஸ்தவர்களும் ஒருத்தருக்கு ஒரு கிறிஸ்துவை அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக கிறிஸ்துவம் அதாவது ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும், எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் வழிவாசலே அவர் திறக்குகிறார். இப்போ நீங்க பாருங்க, நீங்க ஒருத்தர் நபர்கிட்ட போய் நீங்க போய் சொல்றீங்க, ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, இந்த கடைக்கு போங்க, இங்க புடவை ரொம்ப சீப்பா இருக்குது, நல்ல குவாலிட்டியா இருக்குது, டிஸ்கவுண்ட்ல தராங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க இல்லையா? அந்த நபர் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா புடவை வாங்கி தருவாரா? கண்டிப்பா மாட்டாரு இல்லையா? அதே நீங்க அவங்க கிட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இல்லையா? உங்களுடைய பாவங்களுக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்க துன்பங்களுக்கு அவர் தான் ஒரே வழி, அவர் தான் உங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்க முடியும், அவங்கள தான் உங்களுக்கு கடன் பிரச்சனைலேருந்து அவங்க மாற்ற முடியும். நம்ம சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. எப்படி நம்ம ஈஸியாக சொல்றோம் இல்லையா, இந்த புடவை வாங்க, இந்த கடைக்கு போங்க, இங்கே இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, நம்ம ஈஸியாக சொல்லுவோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏன் அதுக்கு நீங்க வெக்கப்படக்கூடாது. இதை நம்ம தைரியமா சொல்லுவோம் உலக பிரகாரமான காரியத்தை. ஆனால் இயேசு கிறிஸ்துவ சொல்றதுக்கு தான் நம்ம வெக்கப்படுவோம். அவன் என்ன நினைச்சுப்பானோ, அவன் தப்பா நினைச்சுப்பானோ நம்ம நினைச்சுப்போம். அப்படி இல்லாம எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை மட்டும் சொல்லுகிறீர்களோ, அவர் தான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வுன்னு நீங்க சொல்றீங்களோ, எப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். எப்போ உங்களுக்கு உண்மையான ஆத்மா பாரம் இருக்கிறதோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். இப்போ நம்ம இந்த சோதம் குமார் அழிவை குறித்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஆபிரகாம் ஆண்டவரை மன்றாடுவார், இந்த சோதம் குமார் அழியக்கூடாது, அந்த ஆத்மாக்களை நரகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி என்ன சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ இல்லையா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 45 இருந்தால் அழிப்பீரோ, 40, 30, 20, 10 நிற்பார். இல்லை தெரிஞ்சது தானே உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு செருப்பு கடைக்கு போறீங்கன்னு வச்சுங்க, அவங்க செருப்பு கேட்குறீங்க, அவர் 300 ரூபாய் சொல்கிறாரு, நீங்கள் 250 ரூபாய் கேட்குறீங்க, அவர் ஓகேன்னுறாரு. திருப்பியும் 200 ரூபாய் கொடுப்பீங்களா, 150 ரூபாய் கொடுப்பீங்களா கேட்போமா? அவன் என்ன சொல்லுவான், அச்சு வெளியே கொத்திடுவான். ஆனால் இந்த ஆபிரகாம் பாருங்க 6 முறை ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. 50, 45, 40, 30 அந்த ஆண்டவர் பாருங்க எல்லாத்துக்கும் அவருக்கு தலையாட்டுறாரு. ஏன்னா ஆண்டவருக்கும் இந்த ஆத்மாக்கு மேல கரிசனை இருந்தது. எப்படியாவது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் காக்கப்படணும், இவங்களுக்கு அழிவு நேரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர் கேட்டதெல்லாம் அவர் சாங்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா சோதம் குமார அழியக்கூடாது. ஆனால் இருந்தாலும் அங்க ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, அங்க லோத்து இருக்கிறான், லோத்து ஒரு 10 பேரையாவது ஆதாயப்படுத்திருப்பான் இல்லை, என் கூட இருந்த லோத்து இல்லையா? அதுதான் அவர் நினைச்சிருப்பாரு இல்லையா நீதியோட. ஆனா பாருங்க லோத்து அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய பெண்களுக்கு அவன் மாப்பிள்ளை பார்த்துருந்தானா. 2 பெண்களை மாப்பிள்ளை பார்த்துருந்தாலும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்களும் நீதிமானங்களா இருந்திருப்பாங்க. மினிமம் ஒரு 10 பேராவது அந்த ஊர்ல நீதிமானங்களா இருந்திருப்பாரு அங்க ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு. ஆனா பாருங்க ஒரு 10 பேர் கூட அங்க இல்லை. சோதம் குமார அழிவுக்கு காரணமே எங்க 10 நீதிமானங்கள் இல்லாதது தான் காரணம். ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான ஆகிய லோத்து என்று வசனம் சொல்கிறது. லோத்து என்ன பண்றாரு, அங்க நடக்கிற பாவத்தை பார்த்து பாதிக்கப்பட்டாராம்.
நம்ம கூட நியூஸ் பேப்பர் படிப்போம், இல்லை யாராவது செய்தியை கேட்போம், சே என்ன இது இப்படி நடந்துச்சு, இன்னும் இத்தனை பேர் பலியாயிட்டாங்களே, ஏன் இப்படி பாவத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நம்மளே தேடி கொண்டே இருப்போமே தவிர மற்றவர்களுக்கு இயேசுவை நம்ம சொல்ல மாட்டோம். லோத்து இதே தான் பண்ணாரு. நீதியுள்ள இதயத்தில் பாதிக்கப்பட்டாரே தவிர இது பண்ணாதீங்க, தப்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவத்திலிருந்து திரும்புங்கன்னு சொல்ல அவருக்கு அங்கே வாய்ப்பே வரல. அதே அவர் அந்த முயற்சியே எடுக்கல. அவர் இதயத்தில் தான் பாதிக்கப்பட்டாரே தவிர இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலை. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு லோத்து பண்ணியிருப்பாரு, ஒரு 10 நீதிமானாக இருந்திருப்பாரு நினைச்சிருப்பாரு. அங்கே லோத்து ஒன்றுமே பண்ணாமலே போயிட்டாரு. அவரோட நீதியுள்ள இதயத்தில் தான் பாதிக்கப்பட்டாரே தவிர நம்மளை போல தான் இருந்திருப்பாரு. இவன் பாவம் பண்ணுறானே, இப்படி துன்பத்தில் வாழ்றானே சொல்லி கொடுத்தே இருப்பானே தவிர அவங்க கிட்ட போய் இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கே அவர் தயங்கி இருப்பார் இல்லையா? அதனால தான் அந்த சோதம் குமாருக்கு அவ்வளோ பெரிய அழிவு உண்டாக்குது. ஆபிரகாம் ஜெபித்தாரு, திறப்பிலிருந்து ஜெபிச்சாரு. அவர் மூலமாக இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டது. 100 வருடம் நீதியை பிரசங்கித்தார் நோவா. அவர் மூலமாக அவருடைய குடும்பம் காப்பாற்றப்படுது. நீங்க எப்ப நீங்க மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றீங்களோ அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் வசனம் சொல்கிறது இல்லையா? ஈசாய் விதை விதைத்தான், ஆண்டவர் அதை 100 மடங்கு ஆசீர்வதிச்சார் இல்லையா? விதைன்னா எதுவுமே கிடையாது, அவருடைய வசனம். அதுதான் சொல்றாரு இல்லையா? வசனத்தை விதைகளை தூவினார்கள், கற்பாறைகளை விழுந்தது, நல்ல நேரத்தில் விழுந்தது. விதைன்னா அவருடைய வசனம். நீங்க வசனத்தை நீங்க விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரிங்களா? ஆனாலும் இந்த காரியத்தில் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆத்மக்களை ஆதாயிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைனாலே உங்க பேருக்குள்ள ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதே ஒரு சந்தேகக்குரிய காரியம். இப்போ நான் ஜீவ புஸ்தகத்தை குறித்து சொன்னேன். அப்போ ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அது குறித்து ஒரே ஒரு வசனத்தை பற்றி படிச்சுப்பாங்க. அதுலேயும் அங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆத்மா ஆதாயம், இந்த ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 3:16 படிங்க. 16-17. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்களாம். அந்த பேச்சு என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கிறார். அப்ப நம்ம யார்கிட்ட என்ன பேசுறோம், மற்றவங்கள்ட்ட என்ன பேசுறோம்னு கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகள் கூட ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். அடுத்த வசனம் படிங்க. என் சம்பத்துனா என்ன தெரியுமா? என்னுடைய ஆத்துமாக்களை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு மகன், ஒரு தகப்பன் குமாரனை எப்படி கடாட்சிக்கிறாரோ அதே போல என் ஊழியக்காரனும் நான் கடாட்சிப்பேன். எப்போ? என் சம்பத்தை சேர்க்கிற நாடுகளை, என் ஆத்துமாக்களை சேர்க்கிற நாடுகளை. அடுத்த வருஷம் படிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அங்கே காண்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, ஊழியம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஊழியம்னா நீங்க பெரிய ஊழியம்னா போய் செய்ய வேணாம். மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து போய் சொல்கிறது தான் ஊழியம். அவங்க பாவத்திலேருந்து மீட்கிறது தான் ஒரு ஊழியம் இல்லையா? அப்படி செய்கிறவர்களுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு சீஷர்களை அழைத்தார் இல்லையா? என்ன சொல்லி அழைச்சார்? நீங்கள் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு பெரிய வீடு தருவேன், பெரிய பங்களா தருவேன், உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏற்றுவேன்னு சொல்லி அழைச்சாரா? எதுக்கு அழைச்சாரு? உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சார். ஆண்டவர் ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தாரு. என்ன ஜெப குறிப்பு? என்னுடைய இந்த பரியாசக்காரங்கள்லாம் இல்லது எனக்காக ஜெபிங்கள் இல்லையா? தேவ பாரர்கள்லாம் என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, அவர் கொடுத்த ஒரே ஜெப குறிப்பு என்ன பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 9, 36, 37, 38. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஜெப குறிப்பு இதுதான் வேதத்தை நீங்க பார்க்கும்போது. வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற கொடுத்த ஒரே ஜெப குறிப்பு. இந்த அறுவடை மிகுதியா இருக்கிறது, இந்த
அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும், அதற்காக ஏண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருங்க ஒரு ஜெப குறிப்பை கொடுக்குறாரு. பாருங்க, அவர் ஊழியர்களை அவர் சீஷர்களை அழைக்கும் போது அவருக்கு இருந்த காரணம் என்ன? ஆத்மாபாரம் இருந்துச்சு இல்லையா? அவர் ஜெப குறிப்பும் இதே தான் காணப்பட்டது. இந்த அழிந்து போகிற ஆத்மாக்கள் இல்லையா, இந்த ஆடுகள்லாம் தோய்ந்து போனவர்களா இருக்காங்க, மெய்ப்பெண்ணே இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெய்ப்பெண்ணை ஆண்டவர் அனுப்பணும் இல்லையா? இயேசு கொடுத்த கடைசி கட்டளை என்னது? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை ரசியுங்கள் என்று சொன்னார். இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் இந்த ஆத்மாபாரம் தான் மேலோங்கி இருந்தது. யாரும் அழிந்து போகக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு காரியம் தான் அவருக்குள்ளே இருந்தது. அதே தான் நமக்குள்ளேயும் ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட பாரம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தை எழுதிப்பார். இந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் போது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆசீர்வாதத்துக்கான உண்மையான வழி இல்லையா? இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலே போதும், ஆண்டவர் மற்ற காரியங்களையும் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நேரம் கடந்து போகிறது. அடுத்த ஒரு சிம்டம்ஸ் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த ஆத்மா பாரத்தை குறித்து பார்த்தோம். அடுத்த ஒரு ஆண்டவர், அதாவது நம்ம பேர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதற்கான அடுத்த ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க, லூக்கா 10வது அதிகாரம் 17 20 வரைக்கும் படிங்க. லூக்கா 10 17 20. பாருங்க, 20ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்றார். உங்களுடைய நாமங்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கும் போது நம்ம பரலோகத்தின் அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் இல்லையா, அவர்கள் சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லவும் மேற்கொள்ளவும் அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்னோட நாமங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது, நம்ம ஜீவ புஸ்தக நாமங்கள் இருக்கிறது, அதனால இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். அதனால வந்து நீங்கள் வந்து தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதித்ததுக்காக நீங்கள் வந்து சந்தோஷப்படாதீங்க, நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இதே காரியம் இந்த 70 சீஷர்கள் இருந்தாருமே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஊழியெல்லாம் பண்ணுறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, சர்ப்பங்களை மிதிக்கிறாங்க, இல்லை வியாதிகளை சுகமாக்குறாங்க, இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் இதே காரியத்தை நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் படிங்க. யோவான் 6:66. இதே சீஷர்களுக்கு ஆண்ட ஒரு உபதேசத்தை சொல்லும் போது இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி அநேக பின்வாங்கி போனாங்களாம். இது என்ன வசனம்? யோவான் 6ஆம் அதிகாரம் 66, 666 பார்க்கணும். இப்போ 666 யாரோட இலக்கை குறிக்கும்? அது அந்தி கிறிஸ்துவோட இலக்கை குறிக்கும். இப்போ கடைசி காலத்தில் இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போவார்கள். இதுதான் யோவான் 66 என்ற வசனம் சொல்கிறது. இப்போ அடுத்த ஒரு காரியம், உங்களுக்கு என்ன ஒரு சிம்டம்ஸ், நான் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய உபதேசத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம் உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்கிற காரியத்தில் இப்போ ஆண்டவர் உங்களை நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்க, சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு வசனம் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து கடினமான உபதேசம், யார் இது கவனிப்பா, எங்கள் சாந்த குணம் என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ஆண்டவர் நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அவரை விட்டு மறுதளிச்சு போகாமல், இதில் கஷ்டமான உபதேசம் நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் அதுக்காக நீங்கள் வந்து ஸ்டபனாக நிற்கும் போது உங்கள் நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ ஆண்டவருடைய உபதேசம் என்ன சொன்னாலும் நான் அதை ஆண்டவரை கேட்பேன் என்று நீங்கள் சொல்லும் போது ஆண்டவருடைய உங்கள் நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஈஸியான காரியத்தை தான் செய்வேன், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கஷ்டமான காரியத்தை செய்ய மாட்டேன். இப்போ பிரதர் சொன்னார் இல்லையா, அன்பு செலுத்தும், நான் எப்படி பண்ண முடியும்? அவன் என்னை எப்படி பேசினான், எப்படி எனக்கு விரோதமாக நடந்துக்கிட்டான், கணவர் எப்படி இருக்காரு, மனைவி இருக்காருன்னு சொல்லும் போது அவருடைய எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? நமக்கு பிடிச்சது மட்டும் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சொல்கிற உபதேசத்தை கடினமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்கும்போது
நம்மளோட நாமமும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். இப்ப பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்ப அந்நாளிலேனா எந்த நாள்? அந்த வசனம் சொல்லுகிறது அந்நாளிலே. அந்நாளிலே எந்த நாளா இருக்கும் சொல்லுங்களா? ஆண்டவர் வருகை நாள், நியாய தீர்ப்பு நாள். அந்த நாள்ல அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தாவே, உமது நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம். பட் ஆண்டவரோட இவங்க வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப நான் வந்து துன்மார்க்கமா இருக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு தெரியும் இந்த பேரு ஜீவ புஸ்தகத்தை இல்லைன்னு. ஆனா இவங்களாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க, பிசாசுகளை துரத்தினாங்க, இல்ல அற்புதங்களை செய்தாங்க. அப்ப 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அங்க போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நான் தான் வாரம் சர்ச்சுக்கு வந்தேனே, நான் தான் வந்து காணிக்கை கொடுத்தேனே, இல்லையா நான் தான் வந்து திடப்படுத்தல் எடுத்தேனே, அப்படி நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம். பாண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே உங்களை ஒரு காலம் பண்ணிட்டு. இங்க பாருங்க, ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க. ஆனா எதுக்காக செய்தாங்க? இவெல்லாம் ஒரு ஆத்மா பாரத்தோட செய்யல, ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு செய்யல, அது ஒரு பிசினஸ் மாதிரி செய்தாங்க. பணம் சம்பாதிக்கணும்னு செய்தாங்க, புகழ் சம்பாதிக்கணும்னு செய்தாங்க. பாண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ஒரு காலம் அறியேன்னு இருக்கிறது. இப்போ நம்ம எதை செய்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன? இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்மா ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யும் போது ஆண்டவரோட நம்மளோட நாமங்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன்னு ஒரு திறந்த மனசு உங்களுக்கு இருந்து வச்சிங்களேன், உங்களால் முடியலன்னா கூட ஆண்டவர் அதை உங்களுக்கு முடிய செய்வார். அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கமிட் பண்ணணும், ஆண்டவரை நீங்கள் எதை சொன்னாலும், வேதத்தில் என்ன இருந்தாலும் அதை நான் கீழ்ப்படிவேன், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், அப்படி ஒரு 100% சரண்டர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2லேருந்து படிக்கலாம். இப்போ நான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது எபேசு சபையின் தூதனுக்குன்னு ஆரம்பிக்கும். இப்போ எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறாரு. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 2லேருந்து படிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இங்க பாருங்க, எபேசு சபைக்கு சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன் கிரியை, நீ வந்து உன்னுடைய கிரியை, உன்னுடைய செயல் எனக்கு தெரியும், உன் பிரயாசம் தெரியும், உன் பொறுமை தெரியும், இல்லையா? நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதே தெரியும், இல்லையா? அப்புறம் வந்து நீ சோதித்து போய், அதாவது அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ சொல்லு, அதாவது உங்களுக்கு நல்ல சரியான டாக்டரன்ஸ் இருக்கு, சரியான போதகத்தை பண்ற, உங்களுக்கு கிரியை இருக்கு, பிரயாசம் இருக்கு, பொறுமை இருக்கு. 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உங்களுக்கு சகிப்பு தன்மை இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாமே உனக்குள்ள இருக்கு. 4ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டால் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்குத்தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். விலக்குத்தண்டனை கிருபை நீக்கி விடுவேன்னு சொல்றாரு. இந்த சபையில பாருங்க, 199 காரியம் சிறப்பா இருந்துச்சு. கிரியை இருந்தது, பிரயாசம் இருந்தது, பாடுகள் இருந்தது, பொறுமை இருந்தது, சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறன்றது. 199% சரியா இருந்தாலும் 1% அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆதி இருந்த அன்பை நீ விட்டா என்று சொல்றாரு. ஆண்டவர் எப்பவுமே இப்போ இவன் 199 இருக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே மாட்டார். உங்களை 100% பர்ஃபெக்டாக ஆக்குறது தான் ஆண்டவர் வந்து முயற்சி செய்வார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு அளவே கிடையாது. எப்போ அளவுனா நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறோமோ அதுதான் அந்த அளவு. அது வரைக்கும் ஆண்டவர்களுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். உன்னை இவனை பரிசுத்தப்படுத்தணும், உன்னை இவனை சீர்படுத்தணும்னு. அப்புறம் வந்து ஆண்டவர் எல்லாத்துலையும் 10 காரியத்துக்கு 9 காரியத்துக்கு கரெக்டாக இருப்பாண்டவர். இந்த ஒரு காரியத்தில் மட்டும் என்னால் மாற முடியாது ஆண்டவர். இவரை நான் விரோதிக்கிறேன், இவர் மேலே பகைக்கிற இந்த காரியத்தில் மட்டும் என்னால் மாற முடியாதுன்னு ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. எபேசு சபை அப்படிதான் இருந்தது. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்துச்சு. ஆனால் ஆதில் கொண்டு இந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு உரை உண்டுன்னு சொல்லுறார்.
இல்லையா? இப்போ நீங்கள் எல்லா காரியத்திலும் சரியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வசனத்தை வசனம் படிக்கும்போது ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்தும், இல்லை துக்கப்படுத்தும். அது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு சும்மா நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க தான் நடக்கும். இப்போ வசனத்தை படிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசும்போது இந்த காரியத்தை நான் செய்யலேன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள துக்கம் வரும். அந்த துக்கம் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷமாக மாற்றுறதுக்கு தான் அந்த துக்கம். இந்த ரெண்டு காரியமே இல்லாமல் நான் வந்து சும்மா படிச்சுட்டே போகிறேன் அப்படின்றதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு திறந்த மனதோடு நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்கப்படுவார். ஒரு நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஆண்டவரின் வருகையின் போது நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல், இல்லை எந்த ஒரு சந்தேகத்தோடு இல்லாமல், ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு நிச்சயத்தோட நம்மளோட வருகைக்கு செல்ல முடியும். சரிங்களா? ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது ஒரு காரியம் புரிந்தது, ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறார். இல்லையா? உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு உங்களோட கமிட்மெண்ட் வேணும். 100% ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், இல்லையா? எங்களுடைய போதகர் சொல்கிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், கணவன் மனைவிக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், குடும்பமாக இருப்போம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், அப்படி பண்ணுற கமிட்மெண்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஊழியக்காரர்களாக மாற்றுவார். இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது உங்களுக்குள்ளே இருக்கிற கமிட்மெண்ட். 100% ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன். எனக்குள்ள ஆத்மா பாரம் இருக்கணும். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க சுவிசேஷத்தை சொல்லணும், வேதத்தை படிக்கும்போது 100% என்னை வந்து ஒப்பு கொடுக்கணும், அதுக்காக நான் வாழணும். இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவரோட வருகையின் போது உங்களை ஆண்டவரை வந்து இந்த சபையாக அவர் வந்து எடுத்துக்கொள்வார். உங்கள் நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. சரிங்களா? நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொருளின் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சபையை நீங்கள் நேசிப்பதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் நேசிப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை இந்த பகுதியை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பம் அந்த ஆத்ம பாரத்தை நீங்கள் விதைப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவருடைய குடும்பங்கள் எல்லாம் செழித்து ஆண்டவரை பசுமையாக மாறப்போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை வருகையின் மீது ஒருவரும் ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவரை தலைத்திரையற்றவர்களாக மாசற்றவர்களாக முன்பாக ஆண்டவரை உத்தம கூட்டமாக நிற்கத்தக்கதாக கிருபையை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் சபை நடத்திருக்கிற போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, கையில் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர் மூலமாக உங்கள் ராஜ்யம் கட்டப்படுகிற ஆண்டவரை நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. மக்களை ஆண்டவரை அவர்களோடு இணைந்து பணி செய்ய ஆண்டவரை நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. பெரிய எழுப்புதலை இந்த சபையின் மூலமாக இந்த பகுதியில் கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. அவர் எல்லா துதியும் கனம் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் புகழும் உண்மைக்கே உடையவராக இயேசு கிறிஸ்து மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக தகப்பனே. ஆமென்.